தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். முக்கியமான வீடியோ. புதுச்சேரி மாணவர்களுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வீடியோவில் நிறையா இருக்குது. ஏன்னா நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீட்டோட எக்ஸாம் எழுதிட்டு நிறைய மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நான் நீட் கோர்சஸுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம புதுச்சேரி மெடிக்கல் கவுன்சிலிங்லையும் இருக்குது, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லையும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது புதுச்சேரியில் மெடிக்கல் கவுன்சிலிங் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது, என்னென்ன காலேஜில் எவ்வளோ ஃபீஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க, இதனோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படிலாம் நடக்கும், ஃபஸ்ட்டு நாம் அதுக்கு என்ன செய்யணும், புதுச்சேரியில் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு நம்ம படிக்கணும் அல்லது பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் நாம் மேற்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்டெப்த்தாக இருக்க போகுது இந்த டீட்டெயில். ஜிப்மர் உட்பட இன்டெப்த்தான விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் தவறாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா அது 2 பாகமா வெளியிட முடியுமான்னு சொல்லி நான் பார்க்குறேன். 2 பாகம் வந்தாலும் உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்றேன். இப்போதைக்கு புதுச்சேரியில இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ், ஜிப்மர் உள்ளிட்ட மெடிக்கல் காலேஜ்ல என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்ற விஷயங்கள டீட்டெயிலா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். புதுச்சேரியில ஜிப்மர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜிப்மர்ல 2 கேம்பஸ் இருக்கு. புதுச்சேரி கேம்பஸ் அண்ட் காரைக்கால் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி 2 கேம்பஸ் பொதுவா இருக்கு. கேம்பஸ பொறுத்தவரைக்கும். 2வது இந்த புதுச்சேரியில இருக்கிற ஆ ஜிப்மர் கேம்பஸ் இருக்கு இல்லையா? இதுல பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில நமக்கு பிரிப்பாங்க. ஆ ஜிப்மர் கேம்பஸா இருந்தாலும் சரி, காரைக்கால் கேம்பஸா இருந்தாலும் சரி. ஓப்பன் சீட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் கோட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இன்டர்னல் புதுச்சேரி இன்டர்னல் கோட்டா அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது புதுச்சேரி ஜிப்மர் அண்ட் ஜிப்மர் காரைக்கால். இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2 கோட்டா குடுப்பாங்க. ரைட்டுங்களா? அந்த 2 கோட்டா அப்படின்றது என்னன்னா, அவங்களுக்கு குடுக்குற ஒரு சலுகை. இப்போ பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ல அதர் ஸ்டேட் ஸ்டூடண்ட் கூட பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுதான் ஓப்பன் அப்படின்னு சொல்றது. புதுச்சேரி இன்டர்னல் கோட்டா அப்படின்னு சொல்றது, புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும் தனியா நீங்க ஜிப்மர்ல சேர்றதுக்கு இந்த கோட்டால சேர முடியும். நீங்க அப்ளை பண்ணும்பொழுது அப்படிதான் அப்ளை பண்ணணும். இது 1. 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிப்மர் முடிஞ்சுதா? அடுத்தது இன்னொரு மெடிக்கல் காலேஜ் என்னன்னா, ஆ ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் அப்படின்னு சொன்னா, நீங்க புதுச்சேரியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனா, புதுச்சேரி ஸ்டேட்டுடைய கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா இருக்கிறது ஐஜிஎம்சி, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ். இந்த இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் கோட்டாவை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டா இருக்கு. ஸ்டேட் கோட்டா புதுச்சேரி மாணவர்களுக்கு உண்டான கோட்டா இருக்கு. இது இல்லாம என்ஆர்ஐ கோட்டா இருக்கு. ஸோ நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்குரிய கோட்டா. இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்றது யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கிற யார் வேணா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்தியா முழுக்க இருக்கிற யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது அந்த காலேஜ்ல அட்மிஷன் எடுக்கலாம். இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள். இவங்க அப்ளை பண்றது எது வழியா அப்ளை பண்ணணுன்றதெல்லாம் நான் பின்னாடி நான் சொல்றேன். ஸ்டேட் கோட்டான்றது புதுச்சேரி மாணவர்களுக்காக மட்டுது. புதுச்சேரி மாணவர்கள் புதுச்சேரி ரெசிடென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஃபர்ஸ்ட் நான் சென்ட்ரலைஸ்டு மெடிக்கல் காலேஜ் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சொல்லியிருக்கேன். இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ பொறுத்தவரைக்கும் பிம்ஸ் உங்களுக்கு தெரியும். பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயன்ஸ் அப்படின்னு சொல்றது பிம்ஸ். அதேபோல ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் 2வது. அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் 3வது. இது 3மே பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன் புதுச்சேரி. புதுச்சேரியில இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். இதுல கோட்டா கவர்ன்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும் ஒரு கோட்டா. இதுல கோட்டா அப்படின்னு பார்க்கும்போது கவர்ன்மெண்ட் கோட்டா இருக்கு. கவர்ன்மெண்ட் கோட்டா சீட் குடுக்குறாங்க. ரைட்டுங்களா? அதேபோல மேனேஜ்மென்ட் சீட் கோட்டா மேனேஜ்மென்ட் கோட்டாவும் குடுக்குறாங்க. அப்ப கவர்ன்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்றது கவர்ன்மெண்ட் அதாவது சென்டாக் நடத்துற கவுன்சிலிங் மூலமா அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு சீட் எடுக்குறாங்கன்னா, அது என்னன்னா அதுதான் நமக்கு கவர்ன்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அதே சென்டாக் மூலமா வர்றது மேனேஜ்மென்ட் கோட்டாவும் இருக்கு. அது பெய்டு சீட் மாதிரி இருக்கும். சரிங்களா? இது தனி. அப்ப கவர்ன்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மென்ட் கோட்டா அப்படின்னு 2 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கு. இது இல்லாம என்ஆர்ஐயும் அவங்க தனியா குடுக்குறாங்க. அடுத்தது டீம்டு யுனிவர்சிட்டி. டீம்டு டூ பி யுனிவர்சிட்டி அப்படின்றது ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட ரூ. 15,00,000 ரூ. 20,00,000 ரூ. 22,00,000 வரைக்குமே வரும். 20 டூ 22,00,000 கம்பல்சரி வரும் டீம்டு யூனிவர்சிட்டில. இங்க மதிப்பெண் சற்று உங்களுக்கு குறைவா இருந்தாலும், நீட்ல ஸ்கோர் உங்களுக்கு சற்று கம்மியா இருந்தாலுமே, இங்க சீட் எடுக்க முடியும். அதாவது லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 200 மார்க், 210 மார்க், 250 மார்க்லாம் சீட்டு கிடைச்சிருக்கு. 300 மார்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, தாராளமா டீம்டு டு பி யூனிவர்சிட்டில எடுக்கலாம். ஆனா,
ஃபீஸ் 20 to 25 லட்சம் ரூபாய்க்குள்ள நீங்க வருஷத்துக்கு பே பண்றதுக்கு ரெடியா இருந்தா நீங்க பண்ணலாம். இதுல டீம்டு யுனிவர்சிட்டி என்னென்ன இருக்குன்னா, மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ், அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், இது இல்லாம வந்து விநாயகா மிஷன் காரைக்கால். ஸோ இது எல்லாத்துலயுமே இது 4மே வந்து டீம்டு யுனிவர்சிட்டி அட் புதுச்சேரியில இருக்கிற யுனிவர்சிட்டிஸ். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும். ஜிப்மர் சென்ட்ரலைஸ்டு மெடிக்கல் காலேஜ் சொன்னேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் சொல்லியிருக்கேன். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. எல்லாத்துலயும் என்னென்ன கோட்டா பிரிக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலா சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது இந்த கோட்டா ஸ்பிளிட் அப் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாமா? ஜிப்மர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிப்மர்ல கோட்டா எப்படி பிரிக்கிறாங்க? ஓப்பன் சீட்டு, அது இந்தியா முழுக்க இருக்கிற யார் வேணா கலந்துக்கிற மாதிரி ஒரு சீட்டும், அதே போல இன்டர்னல் கோட்டா புதுச்சேரி மாணவர்களுக்குன்னு தனி கோட்டா இருக்கு. ஸோ அது முடிஞ்சது. அடுத்தது வந்து இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஆல் இந்தியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா. ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு சொல்றது இந்தியா முழுக்க இருக்கிற யார் வேணும் 15% இடஒதுக்கீடுல அவங்க வந்து கலந்துக்கலாம். புதுச்சேரியில இருக்கிற இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ்ல. ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்றது புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்காக மட்டும் தனியா இருக்கு. என்ஆர்ஐ கோட்டான்றது ஃபாரின்ல இருந்து இந்திய மாணவர்கள் ஃபாரின் வராங்களே அவங்களுக்கு உண்டான கோட்டா. பிம்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிம்ஸ்ல வந்து கவர்மெண்ட் கோட்டா இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு, என்ஆர்ஐ கோட்டா இருக்கு. ஸோ இந்த கோட்டா நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. இது ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ். கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ் பாண்டிச்சேரியில இருக்கிற கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட் இதுல வந்து கலந்துக்கலாம். அவங்களுக்கு அவங்களுக்கு தனி கோட்டா வந்து இதுல இருக்கு. அதே போல மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ்ல வந்து கவர்மெண்ட் கோட்டா இருக்கு. இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, சென்டாக் கவுன்சிலிங் மூலமா உள்ள வரவங்க எல்லாருமே கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அதுவும் சென்டாக் மூலமா தான் வருவாங்க. 2வது வந்து ஏன்னா சதவீதம் இருக்கு. இத்தனை சதவீதம் வந்து கவர்மெண்ட் கோட்டா குடுத்தணும். மீதி இருக்கிறத மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபில் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கோட்டா இருக்கு. வெங்கடேஸ்வராலயும் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அஸ் வெல் அஸ் என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு சொல்லி இருக்கு. வெங்கடேஸ்வரா வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். பிம்ஸ் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி. வெங்கடேஸ்வரா தெலுங்கு மைனாரிட்டி. தெலுங்கு பேசுற புதுச்சேரி மாணவர்கள், கிறிஸ்டின் பேசுற புதுச்சேரி மாணவர்கள். இவங்க 2 பேரும் இந்தந்த காலேஜ்ல அவங்க கோட்டால சீட் எடுத்துக்க முடியும். ரைட்டுங்களா? டீம்டு யுனிவர்சிட்டி அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோம்னா, இதுல மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் தான் இருக்கு. சில காலேஜஸ் என்ஆர்ஐ கோட்டா குடுப்பாங்க. டீம்டு யுனிவர்சிட்டில தேர் இஸ் நோ கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டா அதுல கிடையாது. ஏன்னா ஃபுல்லி பிரைவேட்டட் இது. அதனால வந்து கவர்மெண்ட் கோட்டாவே கிடையாது. டைரக்ட்டா ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா எந்த வழியில எடுக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும்ன்றத நான் அதுக்கப்புறம் சொல்றேன். சரி. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ஜிப்மர், இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 3 வகையா நான் சொன்னேன். ஜிப்மர் இருக்கு, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்கு, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த 4. இந்த 4த்துலயும் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜிப்மர் நம்ம எடுத்துக்கலாம். ஜிப்மர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, புதுச்சேரி அண்ட் காரைக்கால் 2த்துலயுமே வந்து 100% சீட் வந்து எம்சிசி தான் ஃபில் பண்ணுவாங்க. எம்சிசி யாருன்னா மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி. இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அப்படின்னு சொல்றது என்னன்னா, இவங்க தான் வந்து ஆல் இந்தியா கோட்டாவ ஃபில் பண்றவங்க. சரிங்களா? ஒரு ஸ்டேட்லயுமே இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற 15% சீட்ட தான் இந்த ஆல் இந்தியா கோட்டால ஃபில் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கிற 85% அந்தந்த ஸ்டேட் கோட்டா ஃபில் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு சொன்னா, இதுல 100 சீட் இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். 100 சீட் இருக்குதுன்னு சொன்னா, இதுல வந்து 15 சீட்டு ஆல் இந்தியா கோட்டா வழியா ஃபில் பண்ணுவாங்க. இந்தியால இருக்கிற யார் வேணா கலந்துப்பாங்க. மீதி இருக்கிற 85 சீட்டும்னா புதுச்சேரி மாணவர்கள் புதுச்சேரியில இருக்க அந்த ஸ்டேட் கோட்டா வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதே போல த்ரூஅவுட் இந்தியா முழுக்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து இந்த எம்சிசி வழியா தான் நீங்க அப்ளை பண்ணணும். இதற்கு தனியா நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. அதுல நீங்க போயிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா, ஜிப்மர்ல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து 1. அடுத்தது இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதுல நான் படிக்கணும். இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி நான் சொல்ற மாதிரி, இங்க வந்து புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் சென்டாக் மெடிக்கல் கமிட்டி இருக்கு. சென்ட்ரலைஸ்டு மெடிக்கல் கமிட்டி அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த சென்டாக் மூலமா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ்ல சீட் எடுக்க முடியும். ஐஜிஎம்சில. இதுல வந்து நீங்க நல்ல ஒரு கட் ஆஃப் இருக்கணும் உங்களுக்கு மதிப்பெண் நீட்ல. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அங்க சீட்டு கிடைக்கும். கட் ஆஃப் பத்திலாம் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். இந்த காலேஜ்ல எவ்வளவு மார்க் எடுத்தா சீட்டு கிடைக்கும்ன்றதெல்லாம் பின்னாடி சொல்றேன். இப்ப எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்ப நமக்கு ஓப்பன் ஆகிருக்குது நான் நீட் மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நீட் கோர்சஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிப்மர் சொன்னேன் இல்லைங்களா? ஆல் இந்தியா கோட்டா அதாவது எம்சிசி அப்ளை பண்ணணும்னு சொல்லி, அதே போல தான் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் இருக்கிற எத்தனை சீட் இருக்கோ அத்தனை சீட்டுமே எம்சிசி தான் ஃபில் பண்ணுவாங்க. அப்போ ஜிப்மர், டீம்டு யூனிவர்சிட்டி இது எல்லாமே வந்து நீங்க ஆல் இந்தியா கோட்டா வழியா உள்ள வரணும். இதுக்கு கவுன்சிலிங் நடத்துற கமிட்டி யாருன்னா எம்சிசி மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி. இந்த மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது இதுல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஜிப்மர்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எய்ம்ஸ் இந்தியால இருக்கிற எய்ம்ஸ் காலேஜ்ல படிக்கணும்னாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது இல்லாம பாண்டிச்சேரியில இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டில நீங்க படிக்கணும்னாலுமே இதுல நீங்க அப்ளை பண்ணணும். ஒரே ஒரு விஷயம்
பிரைவேட் பாண்டிச்சேரியில இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜுக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னீங்கன்னா, த்ரூ வந்து சென்டாக் மூலமா நீங்க உள்ள வரணும். சென்டாக் மூலமா உள்ள வந்தீங்கன்னா, நல்ல கட் ஆஃப் வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கும் ஐஜிஎம்சில. கட் ஆஃப் சற்று குறைஞ்சதுன்னு சொன்னா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல மணக்குள விநாயகர், பிரிம்ஸ், வெங்கடேஸ்வரா இது 3ல எங்க வேணா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் ஓவரால் பாண்டிச்சேரியில இருக்கிற அட்மிஷன் ப்ராசஸ் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் இது 2த்துக்குமே காமனானது. ஸோ இதுக்கப்புறம் சீட்டு ஸ்ப்ளிட் அப் எந்த அளவுக்கு இருக்குது நான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நான் சொல்லிர்றேன். வீடியோ பெருசா போயிடக்கூடாது இல்லையா? ஜிப்மர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 182 சீட் இருக்கு. இதுல வந்து ஓப்பன் சீட்டு இந்தியா முழுக்க இருக்கிறவங்க கலந்துக்குவாங்கன்னு சொன்னாலே, அதுல 134 சீட்டும், புதுச்சேரி மாணவர்களுக்கு உண்டான சீட்டு 48 சீட் இருக்கு ஜிப்மர்ல. அதேபோல வந்து ஜிப்மர் வந்து காரைக்கால பொறுத்தவரைக்கும் வந்து டோட்டலா 61 சீட்டு. இதுல ஓப்பன் சீட்டு 45, பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு 16 சீட் இருக்கு. இந்த ஜிப்மர பொறுத்தவரைக்கும். சரிங்களா? இது இல்லாம ஒரு 150 152ன்னு தெரியல. இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ்ல சீட் இருக்கு. இதுல 15% வந்து ஆல் இந்தியா கோட்டா குடுத்துட்டு, மீதி இருக்கிற 85% நமக்கு குடுப்பாங்க. ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கிற விஷயங்கள். இதுல ஃபீஸ் என்ன? கட் ஆஃப் என்ன? அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னு சொன்னா, இந்த வீடியோவ தவறாம லைக் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த வீடியோவ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நெறைய மாணவர்கள் இத பத்தி தெரிஞ்சுக்கட்டும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்.